செப்டம்பர் மாதம் திருச்சபையில் நம்முடைய தமிழக திருச்சபை என்ன மாதமாக கொண்டாடுது? இறை வார்த்தையின் மாதமாக கொண்டாடுது இல்லையா? ஆனால் எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க தானே? ரைட். முதல்ல இந்த மாதத்துக்கு என்ன கருத்து கொடுத்துருக்காங்க? மைய கருத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதத்துக்கு, இந்த வருஷத்துக்கு ஒரு மைய கருத்து கொடுத்துருக்காங்க. என்ன கருத்து? என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். அதான் மைய கருத்து. என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். இதை தான் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். சிந்திக்கலாமா? இறை வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். எட்டு 31 எடுங்க. யோவான் 8:31 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஏன்னா ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். அப்படின்னா என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் அப்படின்ற இந்த இறை வார்த்தையை இன்னொரு விதத்தில் இயேசு ஆண்டவர் அதை சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வார்த்தைனா என்னான்னு தெரிஞ்சுக்குவோம். வார்த்தைனா என்ன? தமிழ் டீச்சர் யாரா இருக்கீங்களா? தமிழ் டீச்சர் யாராவது இருக்கீங்களா? வார்த்தைனா என்ன? சாதாரணமாக சொல்லுங்கள். வார்த்தைனா என்ன? சொல். வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், பெயர் சொல். அது தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிச்சிடறாங்க. வார்த்தைன்னா ஒன்றுமே இல்லைங்க, எழுத்துக்கள் சேர்ந்ததான் வார்த்தை இல்லையா? எழுத்துக்கள் சேர்ந்ததான் வார்த்தை இல்லையா? ஒன்று. இன்னொன்று, எந்த எழுத்து சேர்ந்தாலும் வார்த்தை ஆகாது. அதுக்கு அர்த்தம் இருக்கணும். வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கணும், பொருள் இருக்கணும் இல்லையா? ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அதுக்கு பொருள் இல்லாமல் எத்தனை வார்த்தைகள் பேசுகிறாங்க, அதெல்லாம் நமக்கு புரியாது. அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்போம் இல்லையா? வார்த்தைகளுக்கு ஒன்று எழுத்துக்கள் சேர்ந்துருக்கணும், ரெண்டாவது அர்த்தம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் பேசுனா அது வேஸ்ட்டு. அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ சாதாரண வார்த்தை இப்படி. இந்த வார்த்தை இறை வார்த்தையோடு இப்போ நாம் சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தைன்னா என்ன? கடவுளுடைய வார்த்தைன்னா அப்படின்னா வார்த்தைனா என்ன? திருச்சபைக்குள்ளாக நாம் யூஸ் பண்ணுற இறை வார்த்தைக்குள்ளாக இறை வார்த்தைனா என்ன? இறை வார்த்தைனாவா? இறை வார்த்தைனா கடவுளிடத்துலேருந்து வருவது இல்லையா? கடவுள் பேசுனா தான் இறை வார்த்தை. நீங்களும் நானும் பேசுனா இறை வார்த்தை இல்லை. புரியுதுங்களா? கடவுள் பேசுகிறது தான் இறை வார்த்தை. ஆனால் பைபிள் அடிப்படையில் விபிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? வார்த்தை யாரை சொல்கிறாங்க? இயேசு ஆண்டவரை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? வார்த்தைனாவே இயேசு ஆண்டவர் தான். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1-14. முதல்ல 1-4 மட்டும் வாசிங்க. போதும். இங்கே பாருங்க. அப்போனா தொடக்கத்திலேயே வார்த்தை இருந்தது என்று சொல்லுகிறார். இது யார் எழுதுறது? அவருடைய சீடர் யோவான் எழுதுறார். இயேசுனுடைய சீடர் யோவான் எழுதுறார். அப்போ இயேசு யாரு? வார்த்தை என்று சொல்லுகிறார். அப்போ யோவான் இயேசு யார் அப்படின்னா வார்த்தை என்று சொல்லுங்க. ஆகவே தான் அவருடைய நற்செய்தியில் நிறைய இடத்துல பார்த்தோன்னா வார்த்தையை பற்றி அதிக அழுத்தம் இருக்கும். அப்போ தொடக்கத்திலேயே வார்த்தை இருந்தது. அப்படி என்றால் கடவுள் படைக்கின்ற போது, தொடக்க நூலில் பார்க்கும், படைக்கின்ற போது உண்டாகு என்று சொன்னார். அப்போ வார்த்தையின் வழியாக கடவுள் அங்கு இயேசு ஆண்டவர் மறைமுகமாக வெளிப்பட்டார். புரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி பேர் இருக்காது, மகனை பற்றி பேர் இருக்காது, மகன் என்ற பேர் இருக்காது, இயேசு என்கின்ற பேர் இருக்காது. அங்கே இருப்பதெல்லாம் வார்த்தை தான் இருக்கும். கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக அது இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வார்த்தை என்பது இங்கு இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் இயேசு என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இயேசுவே வார்த்தையாக இருக்கிற போது ஏன் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார்?
யோசித்து பாருங்க, ஏன் இயேசு என் வார்த்தையில் அப்படின்னு சொல்றார்? இயேசுவே வார்த்தையாக இருக்கிற போது என் வார்த்தையை இயேசு சொல்லணும். ஏன்? ஏனென்றால் வார்த்தையும் கடவுள் தான், அவரும் கடவுள் தான். கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வாயிலிருந்து, தந்தையினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். அந்த கடவுள் உண்மையும் சத்தியமாக இருக்கிறார் என்று பார்க்கும். ஆகவே என் வார்த்தை என்பது இயேசுனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? சத்தமா யாரா ஒருத்தர், எபிரேயர் 4:12. அப்போ புரியுதுங்களா? கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அப்படியே உயிராக இயேசுவாக பிறந்தார். வார்த்தை மனு உருவானா நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம். அவர் வார்த்தையாக இருந்த கடவுள் அன்னை மரியாளுக்குள்ளாக அந்த வார்த்தை அப்படியே உயிருள்ள மனிதனாக பிறந்தார் என்று பார்க்கும். ஆகவே தான் வார்த்தை மனு உருவான உயிருள்ள கடவுள் மனிதனாக அந்த வார்த்தை பிறந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் உயிருள்ள வார்த்தையாக இருப்பதால் தான் அந்த வார்த்தை புறப்படுகிற போது அது வல்லமையை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும். உயிருள்ள கடவுள் வல்லமையோடு செயல்படுகிறார் என்று ஆண்டவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற போது அது உயிருள்ளதாக இருக்கிறது, ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது, 2 புற கருக்கு வாய்ந்த வாளினை போன்று இருக்கிறது என்று அந்த வார்த்தை அனுப்பப்படுகிற போது, அது வெளிப்படுத்தப்படுகிற போது அதனுடைய செயல்களை செய்து முடிக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி. ஏசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 10-11 எப்படி வானத்திலிருந்து மழையும் பனியும் இந்த நிலத்தில் விழுந்து நிலத்தை நனைத்து அதற்குள்ளாக விதைகளை விளைக்க செய்கிறதோ அதுபோல உணவும் கொடுக்கிறதோ அதுபோல ஆண்டவருடைய வார்த்தை வாயிலிருந்து வெளிப்படுகிற போது அது பலன் தராம என்னிடத்துல திரும்பி வராது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை அனுபவம், நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொன்னார், நலம் கிடைத்தது என்று, உண்டாகு என்று சொன்னார், எல்லாம் உருவாயினது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வீணாக வெளிப்படாது என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை. அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையாக பலன் குடிக்கூடியது, ஆற்றல் வாய்ந்ததாக, உயிர் உள்ளதாக இருக்கிறது என்றால் இந்த வார்த்தையில தான் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கடவுள். நிலைத்திருப்பதுனா என்ன? நிலைத்திருப்பதுனா என்ன? ரிமைன் இன் லவ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஜீசஸ். இன்னொரு இடத்துல கூட ரிமைன் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்ல, என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன? நிலைத்திருப்பதுனா என்ன? அதன்படி நடப்பது. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு போகிறதா? அப்படி இல்லை, ஃபார் எவர் இல்லையா, எப்பவுமே நிலைத்திருப்பது. இணைந்து இருப்பதுன்னு சொல்கிறாங்க விவிலிய அறிஞர்கள். என்ன சொல்கிறாங்க? நிலைத்திருப்பதுன்னா இணைந்து இருப்பது. அப்படின்னா யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 4:5 பாருங்க, எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தியில் 15:4-5 வசனம். அப்படின்னா நிலைத்திருப்பதுனா இணைந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவோடு இணைந்திருக்கணும், அவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கணும் அப்படின்னு அப்படி இணைந்திருக்கின்ற போது தான் நான் பலனை தர முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நிலைத்திருந்தால் இங்கே ஒரு வார்த்தை வசனம், ஒரு அர்த்தம் இணைந்திருப்பதாக இருக்கிறது. அதே போல் 6:56 யோவான் நற்செய்தியில் 6:56 6
அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுதுன்னா அவரோடு இணைந்து இருக்கிறதுனா என்னது? இயேசுடைய சதையை சாப்பிடணும், அப்படி நற்கனையை உட்கொள்ளணும், அவருடைய ரத்தத்தை குடிக்கணும், அப்போ அவரோடு இணைந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவரோடு இணைந்து இருப்பது, சரிங்களா? இணைந்திருப்பது அதுதான் நிலைத்திருப்பது அப்படின்னு சொல்லி விவிலிய அறிஞர்கள் சொல்லுங்க. இரண்டாவது அர்த்தம் தங்குவது. தங்குவது இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம இங்கேயே தங்கி விடுவது நல்லது அப்படின்னு சொல்லி எங்கே? மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் தாபோர் மலையில் பேதுரு என்ன சொல்கிறாரு? இங்கேயே தங்கி விடுவது நல்லது. அதான் தங்குவதுன்னா கூடாரம் அமைப்பது, டேரா போட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் நிலைத்திருப்பதுனா இங்கே டேரா போடுறது தான் சொல்கிறாரு அப்படின்னு விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. தங்குவது, அங்கேயே தங்கி இருப்பது. யோவான் நற்செய்தி 1:38-39 பாருங்க. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38-39 பாருங்க. அப்படின்னா நிலைத்திருப்பதுனா அவரோடு தங்குவது, கூடாரம் போடுறது. அப்போது சீடர்கள் அவரோடு போய் தங்கினாங்க, அவரை அனுபவித்தார்கள் இல்லையா? தங்கினா தான் நான் எங்கே தங்கியிருக்கேன், என்ன செய்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அவங்க தங்கினாங்க, கூடாரம் அமைச்சாங்க, அப்படியே பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போது நிலைத்திருப்பது என்பது ஆண்டவரோடு தங்கி இருப்பது. மூன்றாவது அர்த்தம் குடிக்கொள்வது. குடிக்கொள்வதுன்னா என்ன? வாழ்வது. யோவான் நற்செய்தி 1:14 வார்த்தை மனுருவானா நம்மிடையே குடிகொண்டார். வயிற்றுல அப்படியே அவ்வளோதான், ஒன்று தான். அதாவது வயிற்றுக்குள்ளாக குடிக்கொண்டாங்க. அடுத்தது உலகத்தில் குடிக்கொண்டார், நற்கனையில் குடிக்கொண்டார். நம்முடைய வாழ்வுக்குள்ளாக அவர் குடிக்கொள்கிறார், சரிங்களா? அப்போது நாம்களும் அவரிடத்தில் போய் குடிக்கொள்வது, அங்கே போய் குடும்பம் நடத்துவது, இயேசுவோட குடும்பம் நடத்து குடிக்கொள்வது. 15:7 யோவான் நற்செய்தி 15:7. அப்போது வார்த்தையோடு வாழ்வது. இன்னொரு அர்த்தம் வாழ்வது. வாழ்ந்தால் அவரிடத்தில் நிலைத்திருந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நிலைத்திருப்பதுக்கு எத்தனை அர்த்தத்தை விவிலிய அறிஞர்கள் கொடுக்குறாங்க. ஒன்று இணைந்திருப்பது, தங்குவது, குடிகொள்வது. அடுத்தது வாழ்வது, இயேசுவை வாழ்வது. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது, யாரிடத்திலே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி பேதுரு 6ஆம் அதிகாரம் நற்செய்தியில், யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 69 வருகின்ற அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்களும் போயிட நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டவரே, வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் யார்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வாழ்வதும் அங்கு ஒரு அர்த்தமாக நிலைத்திருப்பது என்பது இயேசுவோடு வாழ்வது. அடுத்தது இன்னொரு அர்த்தத்தை சொல்கிறாங்க, அதாவது தொடர்வது, கண்டினியூட்டி. தொடர்வது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைத்திருப்பது என்பது தொடர்வது. ஒரு நாளைக்கு ஆண்டவரோடு இருப்பேன், இன்னொரு நாளைக்கு என் பணத்தோடு இருப்பேன், இன்னொரு நாளைக்கு எனக்கு பிடிச்ச மனுஷங்களோடு இருப்பேன், அப்படி இல்லை. தொடர்வதுனா வாழ்நாள் முழுவதுமாக தொடர்வது, அவரை கைவிடாமல் அவரை தொடர்வது தான் நிலைத்திருப்பதாக இருக்கிறது. நிறைய பேர் நான் கூட சாவர வரலையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவர வரையும் உன்னை மறக்க மாட்டேன், சாவர வரையும் உன்னை அன்பு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சமயத்தில் பாதிலேயே விட்டுட்டு போகிற உறவுகள் இன்றைக்கி நிறைய இருக்குது இல்லையா? அதே போல் தான் கடவுளிடத்திலும் நீங்களும் நானும் கூட நிலைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற மனிதர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போது நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கின்றேன் என்றால் தொடர்வதாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. நிலைத்திருத்தல் என்றால் இணங்கி போவது.
இணங்கி போகுதுன்னா என்ன? ஒத்து போகுது. இணங்கி போகிறதுனா ஒத்து போகிறது. அவருடைய வார்த்தைக்கு ஒத்து போகிறோம். இவருடைய வார்த்தையை கேட்டு நிறைய பேர் வந்து அன்றைக்கே பாதி பேர் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? இவருடைய வார்த்தை மிதமிஞ்சி போகுது. இவர் என்ன ரத்தத்தை குடிக்கணுன்றாரு, உடலை சாப்பிடணுன்றாரு, இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போய்ட்டு, ஆண்டவருடைய வார்த்தையோடு இணங்கி போவது, ஒத்து போவது தான் நிலைத்திருப்பதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நன்மை செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்பதை உணர்ந்து கொண்டு அதோடு இணைந்து போகிற போது, ஒத்து போகிற போது உங்களாலும் என்னாலும் நிலைத்திருக்க முடியும். இல்லை இவர் வார்த்தை எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நிறைய பேரை விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? அதே போல தான் இறைவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையோடு இணங்கி போக வேண்டும். இன்னொரு வார்த்தை வந்து பின்பற்றுவது. இன்னொரு அர்த்தம் வந்து என்னது? பின்பற்றுவது இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை நிலைத்திருக்குன்னா என்ன பண்ணும்? அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்போ தான் என் சீடர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 2:24 எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2:24. நிலைத்திருப்பதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? அதுக்காக இந்த பைபிள் வசனம். ஆண்டவரோட தொடக்கத்திலிருந்தே நம்ம கேட்டது தான் நம்மளுக்கு அறிவித்தார். அதில் நிலைத்திருந்தால்தான் நம்ம கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும். என்னுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால்தான் நீங்கள் என் சீடராக இருப்பீர்கள் என்று நற்செய்தி யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனத்தில் சொல்கிறார். இப்படி இப்போ என் வார்த்தையில் நிலைத்திருங்க அப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நிலைத்திருப்பது அவ்வளோ ஈஸியா? அவ்வளோ ஈஸியா? சாதாரண வாழ்க்கையிலே எடுத்துக்கோங்க. ஒரு சத்தியம் கொடுக்குறோன்னா அந்த சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறது முடியுதா? முடியறதில்ல. கணவன் மனைவிக்குள்ளே கூட நீங்கள் திருச்சபை முன்னாலேயும் கடவுளுக்கு முன்பாக சத்தியம் பண்ணுறாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாக்களிப்பு, இந்த பிரமாணிக்கெல்லாம் நிறைய சமயத்தில் காற்றுல பறக்கிற நிலைகளை இன்றைய சூழ்நிலையில் இந்த உலகம் நமக்கு காமிச்சிட்ருக்கு இல்லையா? பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் போடும்போது கூட, நம்ம வீடு கட்டுற கான்ட்ராக்டாக இருக்கட்டும் அல்லது கடை பிஸ்னஸ் எந்த ஒரு கான்ட்ராக்டாக போதும் கூட லாபத்தை பார்க்குறாங்க. லாபம் வரலன்னு வச்சுக்க அந்த கான்ட்ராக்டை உடச்சிட்டு போயிடுறாங்க ஈஸியாக இல்லைங்களா? ஆனால் நிலைத்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். அது கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ள இன்னும் அதிக கடினம், அதிக கஷ்டம். ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நிலைத்திருந்தவர்கள் தான் இன்று புனிதர்களாக இருக்கிறார்கள், கடவுளுடைய மனிதர்களாக இருக்கிறார்கள். நிலைத்திருப்பவர்கள் தான் அந்த கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்கியவர்களாக இருக்கிறார்கள், அந்த வார்த்தைக்கு சான்றுபவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மணல் மீது கட்டிய வீடாக இருக்கக்கூடாது, கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் நிலைத்திருப்பது. அப்போ தான் புயல் வந்தாலும் மழை பெய்தாலும் எது வந்தாலும் அசையாமல் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலைத்திருப்பதைத்தான் ஆண்டவர் விரும்பும். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்விலே ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவருக்குமே ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது என்பது கடினமானது, ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் நம்ம மனம் தளர்ந்துடக்கூடாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது என்று நாம் நம்ப வேண்டும். கடவுளுடைய வார்த்தை மீட்கும் ஆற்றல் உடையது என்பதை நான் நம்ப வேண்டும். கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது என்பதை நான் நம்ப வேண்டும். அதை நம்பியவர்கள் தான் இன்று புனிதர்களாக, வேத சாட்சிகளாக, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டவர்களாக. அதுக்கு சிறந்த உதாரணம் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய அன்னை மரியாள். சின்ன வயசுலேயே கடவுளுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன வார்த்தை? திருமணமாவதற்கு முன்பாகவே நீ குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூத சமுதாயம் என்ன சொல்லும்? கல்லால் எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் குற்றம். திருமணத்திற்கு முன்பாகவே குழந்தை பெறுவது என்பது மாபெரும் குற்றம். இந்த உலகத்தில் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையா? வேணும்னா வச்சுக்கிறேன், இல்லைனா தூக்கி களைச்சிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தில் கல்லால் எரிந்து கொன்று போடுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இதோ மது அடிமை என்று சொல்லி
அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாள் என்று பார்க்கும். ஆகவே தான் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை புகழுகிற போது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பிய நீ பேறு பெற்றவர் என்று சொல்லி அவரை போற்றுகின்றார் என்று பார்க்கும், புகழுகிறார் என்று பார்க்கும். கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக என்ன வந்தாலும் சரி, கடவுள் சொல்லிட்டார், இதை நான் கடைபிடிப்பேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அவங்க எப்பவுமே மனதில் இருத்தினார்கள், உள்ளத்தில் இருத்தினார்கள், சிந்தனையிலே சிந்தித்தார்கள், அதை வாழ்வாக்கினார்கள். அதைத்தான் லூக்கா நற்செய்தியில் சொல்றாரு, எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார்கள் என்று 2ஆவது அதிகாரத்தில் கூட சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த அன்னை மரியாள் இந்த இறை வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு ஒரு வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருந்தாலும் கூட அந்த போராட்டத்திலே நிலைத்து நின்று வெற்றி வாகை சூடு பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல, என் வார்த்தையை கடைபிடித்து வந்ததால்தான் இவள் என் தாயாக இருக்கிறாள் என்று கடவுளே அவரை போற்றும்படியாக உயர்த்தும்படியாக மக்களிடத்தில் சொல்றார் இல்லைங்களா? வெளிப்படுத்துறாரா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த போராட்டத்திலே அவர்கள் வெற்றி கொண்டவர்களாக இருக்கிறார். என் தாய் என்னை பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல, இறை வார்த்தையை கடைபிடித்து வந்ததால் தான் அவள் என் தாயாக இன்னும் சிறப்பினை பெறுகிறாள் என்று சொல்லி சொல்லுகிறார். என் வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், உறவுகள், சீடர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த இறை வார்த்தையிலே நிலைத்திருந்தோம் என்றால் நாம் சீடர்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய உறவாகவும் மாறி போகிறோம் என்பதைத்தான் அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த போராட்டத்தை பற்றி லூக்கா நற்செய்தியில் 8ஆம் அதிகாரம் 11 - 15 வரை இருக்கின்ற வசனங்கள், அந்த விதைப்பவர் ஊமையில் நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையிலே எத்தகைய போராட்டங்கள் வருகிறது என்பதை நமக்கு 4 வித நிலங்கள் அடிப்படையிலே நமக்கு கடவுளே தெளிவுபடுத்துகிறார். 1, முதலாவது எடுத்துங்க பார்க்கலாம். கவனிங்க, நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு போராட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். கடவுளுக்கும் சாத்தானுக்கும் போராட்டம் இருந்து கொண்டே. ஏனென்றால் சாத்தான் கடவுளுடைய நன்மை தனத்தில் கெடுப்பதற்கு எப்போதும் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கும். அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற போது அந்த வார்த்தையே சீக்கிரமாக எடுத்துடணும்னு சொல்லி அது போராடி கொண்டே இருக்கும். அதனால தான் ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கட்டளை கொடுத்த போது சாத்தான் உடனடியாக என்ன பண்ணுது? மயக்கி பேசி அந்த வார்த்தையை எடுத்து விட்டு அவர்களை பாவம் செய்ய தூண்டி. அதுபோலத்தான் வழியோரத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிற மனிதனுடைய மனமானது கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டாலும் கூட நிறைய சமயம் அழகையினுடைய சோதனைக்கும் அழகையினுடைய முயற்சிக்கும் நம்ம விழுந்து போயிடுறோம். அதனால் நம்முடைய வார்த்தைகள், போடப்பட்ட இறை வார்த்தைகள் உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ அந்த போராட்டத்தில் தவறி விடுகிறார்கள். வழி ஓரமாக இருக்கிறவங்கெல்லாம் எது வந்தாலும் நம்மளை மிதிச்சுட்டு போயிடும்னு அர்த்தம். பணம் பார்த்தோம்னா உடனே அந்த விதையை மிதிச்சிடும். இல்லை ஒரு இச்சைக்குரிய ஒரு உணர்வுகள் வருகிற போது அந்த இறைவார்த்தையை மிதிச்சு போடுறது. இல்லை வேறு ஏதாவது சுயநலமான எண்ணங்கள் வருகிற போது அந்த இறை வார்த்தையை மிதிக்கப்படுகிறது என்று. அப்போது இறை வார்த்தை முளைக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். 2வது, இப்போ பாருங்க, சோதனைன்னா என்ன? சோதனைன்னா என்ன? கஷ்டப்படுறதா? கஷ்டம் வேற, சோதனை வேற. சோதனைனா என்னன்னு சொல்லுங்க. சோதனைன்னா என்ன? இங்க பாருங்க, இந்த அழகான சிலுவை இருக்கு இல்லையா? இந்த சிலுவையை நீங்கள் எடுக்கலை,
ஆனால் அழகான சிலுவை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி எடுக்கணும்னு ஆசை வருது பார்த்தீங்களா, அதுதான் சோதனை, டெஸ்ட். புரியுதுங்களா? நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அது பாவம், எடுத்துட்டிங்கன்னா அது பாவம். புரியுதுங்களா? எடுக்கலை ஆனால் எடுக்கக்கூடிய ஆசை. ஒரு பையனை பார்க்குறாங்க, பொம்பளைங்களாம் பையனை ஒரு ஆம்பளையை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒரு இச்சைக்குரிய உணர்வு வரும்போதே அது சோதனை. அந்த சோதனை வரும்போதே நம்ம விழக்கூடாது, அதை தப்பிச்சுக்கணும்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுறோம், சோதனையில் எங்களை விழ விடாதையும் அப்படின்னு. சரிங்களா? அப்போ அந்த சோதனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது அந்த பாறை நிலத்தில் விழுகின்ற அந்த விதையானது நம்முடைய மனசுக்குள்ளே கொஞ்சமாக இருந்தாலும் முளைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சோதனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த பூசைக்கு போகிற நேரத்தில் தான் ஏதாவது ஒரு சோதனை வரும். ஏன்னா திடீர்னு பால் இல்லை காய்கறி இல்லை, கறி வாங்கணும் அப்படின்னு போயிடுறாங்க இல்லையா, அந்த இல்லை யாராவது இறந்து போயிடுறாங்க, இல்லை யாராவது கல்யாணம் அப்படின்னு போயிடுறாங்க. இதெல்லாம் சோதனைகள். கடன் திருநாட்களை கட்டாயம் நீங்கள் வந்து பூசைக்கு போகணும். கல்யாண பூசைக்கு போனாலும் கூட அது கடன் திருநாள் ஆகாது. சரிங்களா? ஆரோக்கியமாக திருவிழா கொண்டாடுறதுக்கு பூசைக்கு போனால் கூட அது கடன் திருநாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் காலையில் வைக்கிறாங்கன்னா அது கடன் திருநாள் பூசையில் ஞாயிற்றுக்கிழமை ரீடிங்கை கேட்கணும், ஞாயிற்றுக்கிழமையுடைய விசுவாச அறிக்கையை சொல்லணும். சரிங்களா? மாதா பூசைக்கு போனால் அது வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு. கடன் திருநாள் வந்து கட்டாயம். இது வந்து அட்டன் பண்ணலைன்னா பாவம். மாதா திருநாள் அட்டன் பண்ணலைன்னா அது பாவம் இல்லை. சரிங்களா? அதனால் அந்த சோதனைக்கு நம்ம நிறைய சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை ஈஸியாக வந்து டியூஷனுக்கு, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு, கராத்தா கிளாஸுக்கு, டான்ஸு கிளாஸுக்கு, அதுக்குன்னெல்லாம் பிள்ளைங்களை பாவம் செய்ய நிறைய சமயத்தில் பெற்றோர்களாகி நம்மளே விட்டுறோம். இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்த்துட்றோம், சண்டேஸ்லேயும் ஸ்கூல் வைக்கிறாங்க, நம்ம போய் சேர்த்து விட்டு சண்டேஸ்லேயும் அவன் ஸ்கூல் வைக்கிறான்னு அவனை பிடிச்சி திட்டுறாங்க நிறைய பேரண்ட்ஸ் இல்லையா? திட்டுறாங்களா இல்லையா? சேர்த்தது நம்ம, ஆனால் திட்டுறது வந்து ஸ்கூலை. அதனால் பாவம் செய்வதற்கு நம்ம எல்லாமே விடும். அப்போ சோதனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும். இடம் கொடுத்தீர்கள் என்றால் அங்கு போடப்பட்ட இறை வார்த்தையே முளைக்காது, அது அப்படியே வேறற்றதுனால அது காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது, இப்போ கவலைகள் நிறைய மனிதர்களுக்கு உண்டு இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் கவலை, சாப்பிட்டாலும் கவலை, சாப்பிட்னாலும் கவலை இல்லையா? உடம்பு பெருத்தாலும் கவலை, உடம்பு இழைச்சாலும் கவலை இல்லையா? பெருத்துச்சுன்னா சுகர் வந்துடும், இல்லை வந்து பிபி வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், பயம். இழைச்சி போச்சுன்னா அதுக்கும் பயம். என்ன இப்படி இருக்க எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் கவலை, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள். இப்படி பிரச்சனைகளும் கவலைகளும் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற போது எந்த இறை வார்த்தை போடப்பட்டாலும் கூட அதுக்கு வந்து இடமே இல்லை, வளருவதற்கு இடமே இல்லை. ஏன்னா கவலைகளே பெருசாக, என்னதான் கோயிலுக்கு போய் என்னதான் நடக்குது, இறை வார்த்தை கேட்டு என்னதான் நடக்குது, ஜெபம் பண்ணி எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போது இறை வார்த்தை வளராது. உன்னுடைய கவலைகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் தான் அந்த இறை வார்த்தையை அழுத்தி போட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அப்போனா நல்ல நிலத்தில் விளைந்த விதை வார்த்தைகள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காகவும் கொடுக்கும். நல்ல நிலத்தில் விளைஞ்சா கட்டாயம் 100 மடங்கு கொடுக்கணும் இல்லையா? அது ஏன் 30 மடங்கு 60 மடங்கு? சில சமயத்தில் நல்ல நிலத்தில் விழுந்தாலும் கூட சரியாக தண்ணி ஊற்றாமல் போயிடுறாங்க, இல்லை சில சமயத்தில் சரியாக எரு போடாமல் போயிடுறாங்க, சில சமயத்தில் கவனிக்காமல் போயிடுறாங்க. அதனால தான் அதுக்குரிய பலனை கொடுக்குது. சிலர் எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க, அதனால் அது 100 மடங்கு கொடுக்குது. அது அன்னை மரியாளுடைய மனசு வாழ்வு. அவர்கள் 100 மடங்கு பலன் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை என்கின்ற நிலத்தை கடவுளுக்காக பண்படுத்தி வைத்திருந்தால் பாவமே அணுகாதபடியாக பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். அது மட்டுமில்லாமல் எப்போதும் கடவுளை குறித்த சிந்தனையே இருந்தது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை குறித்து கவலைப்படுது. கடவுள் என்ன சொல்கிறார், கடவுள் என்ன நினைக்கிறார், என்ன செய்ய சொல்கிறார், எனக்கு எதற்காக கடவுள் இதை செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொல்லி
கடவுளை குறித்த எண்ணமே இருந்தது. நிறைய சமயத்தில் நமக்கு ஏதாவது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தான் பெருசாக தெரியும். கோலியாத்துக்கு முன்பாக நின்ற தாவீதுக்கு கோலியாத் பெருசாக தெரிஞ்சாரா? இல்லை, கடவுள் பெருசாக தெரிஞ்சார். என்னுடைய கடவுள் வானக தந்தை, அவர் சிங்கத்தின் கை நின்று என்னை தப்பி வித்திருக்கிறார். ஏற்கனவே அனுபவம் இருக்கு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கத்தின் கை நின்று தப்பி, அவர் உன்னையும் கூட என் கையிலே ஒப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். புரியுதுங்களா? அதுதான் கடவுள் மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, நிலைத்திருப்பது என்பது. அதனால தான் அவர் ஈஸியாக கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. ஆனால் நிறைய சமயத்தில் நமக்கு பிரச்சனை பெருசாக இருக்கும். பிரச்சனையை பெரிய மலையாக்கி கடவுளை சின்ன கல்லாக்கிறோம் நிறைய சமயத்தில். அதனால தான் போராட்ட வேலையில் இந்த மாதிரி சமயங்களெல்லாம் கடவுளை விட்டு விலகி போகிறோம். நிலைத்து நிற்க முடியாமல் போது, அவரை தொடர முடியாமல் போது, அவரோடு இருக்க முடியாமல் போது. என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று கடவுள் சொல்லி. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, வாழ்வு தரக்கூடியதாக இருக்குது. என் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கணுமா இல்லையா? அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல இறை வார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையை கேட்கணும் இல்லையா? இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் தரணும், இறை வார்த்தையை என் வாழ்க்கையில பயன்படுத்தணும். சாதாரண ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்முடைய மனசுக்குள்ளாக அரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி சொல்லிட்டால அவன், இப்படி சொல்லிட்டானே அவன் அப்படின்னு சொல்லி அது திரும்ப 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 தியானித்து தியானித்து டென்ஷனாகி எரிச்சலாகி நோயை சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு ஒன்று அவனுக்கு ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கணும், இல்லை நானே அழிச்சிக்கணும். அப்படி தான் மாறிக்கொண்டிருக்கிறது உலகம். சாதாரண வார்த்தைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை பெருசாக்கி அதை பிரச்சனைக்குள்ளாக்கி பிளவுகளை ஏற்படுத்தி உறவுகளை சிதைத்து கொண்டிருக்கிற உலகம் இது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, என் வார்த்தையை நீ கடைபிடித்தால் என்னுடைய உறவாக மாறி போகிறாய். என் வார்த்தையை நீ நினைத்திருந்தால், தியானித்தால், அதை தொடர்ந்தால், அதை கடைபிடித்தால் நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நான் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக, என்னுடைய மனதிற்குள்ளாக இருத்துகிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை பவுலடிகளார் சொல்லுவார், நான் அறிந்து கொண்ட நற்செய்தி இறை வார்த்தை தான் என்னை இன்னும் அதிகமாய் செயல்பட தூண்டியது. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். கடவுளுடைய வார்த்தை அவரை செயல்பட தூண்டியது என்று பாருங்கள். அவர் கற்றறிந்த மனிதர். ஆகவே ஒரு வார்த்தையினுடைய வல்லமை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதிலும் குறிப்பாக கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்தது என்பதை அறிந்திருந்தார். 100 படைத்தலைவன் உதாரணத்துக்கு ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவர் வர நான் உன்னை குணப்படுத்துகிறேன்ப்பா அப்படின்றார். ஆனால் அவர் என்ன சொல்ல, இல்லை ஆண்டவரே, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்கிறார்? அவர் 100 படைத்தலைவனாக இருப்பதாலே அவர் கீழே இருக்கின்ற வேலையாட்களுக்கு இங்கே வா அப்படின்னா அந்த மனிதன் நிற்பான், போ அப்படின்னா அவன் போய் நிற்பான், இதை செய் அப்படின்னா செய்வான் இல்லையா? அப்படிப்பட்ட சாதாரண மனிதனுக்கே, ஒரு தலைவனுக்கு இப்படி செய்கிறார்கள் என்றால், உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, கடவுளுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது என்பதை, இயேசு கடவுள் என்பதை அந்த 100 தலைவன் புறவினத்தன் அறிந்திருந்தான் இல்லைங்களா? அவனுடைய விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கான்னு யோசித்துப்பார். அவனுடைய விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? எவ்வளோ! அதனால தான் சொல்கிறார், இஸ்ராயேல் மக்கள் இடத்துல கூட இத்தனை ஆழமான நம்பிக்கையே, விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போனா அந்த வார்த்தை, நீ விரும்பியவாறே உன்னுடைய ஊழிய நலமடைந்தான் என்று சொல்லும்போது, அவர் சொன்ன நேரமும் ஊழிய நலமடைந்த நேரமும் சரியாக இருந்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போனா கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது, கடவுளுடைய வார்த்தை எப்படி உயிர் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் நமக்குள்ளாக இந்த சக்தி நிறைந்த வார்த்தையை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைவீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் கடவுளை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் வல்லமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் அறிவித்தார்களோ அவர்களெல்லாம் வல்லமையை வெளிப்படுத்தினார்கள்.
ஆண்டவருடைய வார்த்தை யாரெல்லாம் சுமந்தார்களோ அவர்களை வார்த்தை சுமந்தது என்று பார்க்கும். ஆகவே என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்கின்ற இந்த இறை வார்த்தையின் மாதத்தினுடைய மைய சிந்தனையை நம்முடைய மனதிற்குள்ளாக நிறுத்துவோம். இந்த இறை வார்த்தை உயிர் உள்ளது, இந்த இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது, இந்த இறை வார்த்தை நம்மை வாழ வைப்பது என்பதை உணர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வாசித்து அந்த நாள் முழுவதுமாக அந்த வசனத்தை இருத்தி நாம் தியானிப்போம். திருப்பாடல்களில் சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்காயிருக்கிறது, என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுது இல்லையா. இந்த இறை வார்த்தை நம்முடைய வாய்க்கு தேனை போன்று சுவை மிகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்க அழைக்கப்பட்ட போது இறைவாக்கினர்கள் எல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை அறிவித்த போது அது மக்களை தொட்டது என்று பார்க்கிறோம். நினிவே மக்களிடத்தில் சென்று யோனா இறை வார்த்தையை உரைத்த போது அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள், கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தைக்கு நம்முடைய பதில் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இறை வார்த்தையிலே நிலைத்திருப்பது என்பது நமக்கு போராட்டமாக இருந்தாலும் கூட நம்மால் முடியும் என்பதற்கு எத்தனையோ புனிதர்களும் எத்தனையோ மனிதர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்க முயற்சி எடுப்போம். இந்த இறை வார்த்தை இந்த இன்றைய நாளிலே நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கிறது? ஒன்று, இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கடவுளுடைய வார்த்தை நமக்கு எல்லாம் செய்ய வல்லது அப்படின்றது நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை வைங்க. முதல்ல நம்பிக்கை வைங்க. அதைத்தான் நூற்றுவ படைத்தலைவன் செய்தான். ஆகவே நாமும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை, முழு நம்பிக்கையை வைப்போம். கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நோவா பெட்டகம் செய்தார் இல்லையா. ஆகவே அவர் காப்பாற்றப்பட்டார். நம்பாத மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் வாழ வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இறை வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருடைய சீடர்களாக மாற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். என் வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் என் சீடர்கள், என்னுடைய உறவு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவருடைய வார்த்தையை முதல்ல நம்பிக்கை, ரெண்டாவது கடைபிடித்தல், மூன்றாவது இறை வார்த்தையை யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை அளிக்கும். என் வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஏன் இறை வார்த்தைக்கு இப்படி? இறை வார்த்தை என்பது எங்கிருந்து வந்தது என்றால் ஆவியானவருடைய தூண்டுதலால் வந்தது. 2 பேதுரு எடுத்துங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 இறை வார்த்தை. இறை வார்த்தை தூய ஆவியினால் தூண்டப்பட்ட மனிதர்கள் உரைத்தது தான் இறைவாக்கு. சரிங்களா? அது சாதாரண மனிதர்களால் கொடுக்கப்பட்டது அல்ல, ஆவியானுடைய தூண்டுதலால் எழுதப்பட்டது. அதனால் மறைநூலில் இருக்கிறதெல்லாம் பல்வேறு காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் பல்வேறு மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் தூய ஆவியானவர் தூண்டுதல் தான் அதை எல்லாவற்றையும் சேர்த்து மீட்பின் வரலாறாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே தூய ஆவியார் தூண்டுதல் அதில் இருக்கிறது என்பதை உணர்ந்து. அதே போல் 2 தீமோத்தேயு 3:16-17 16-17 16 தான். அப்பட கடவுளுடைய வார்த்தை யாருடைய தூண்டுதல்? கடவுளுடைய தூண்டுதல், தூய ஆவியானுடைய தூண்டுதலாலே தான் அது கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும். ஆகவே இந்த உணர்ந்து கொண்டு அந்த இறை வார்த்தையை இறை வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேரை இஷ்டத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. இறை வார்த்தையை இன்னைக்கு யாரெல்லாம் இறை வார்த்தையை எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க.
ஆனால் அது கடவுளுடைய வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்க போதுதான் அதனுடைய வல்லமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே வார்த்தை உயிருள்ளது, வார்த்தை ஆற்றல் மிக்கது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை வார்த்தை குறித்த ஒரு பாடலை இப்போது நாம் பாடுவோம். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் எட்டு கூடிய, எந்த வாளை விட கூர்மையானது, எந்த வாளை விட கூர்மையானது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் எட்டு கூடிய, இந்த வாளை விட கூர்மையானது, இந்த வாளை விட கூர்மையானது. வார்த்தை பாறையை நொறுக்கும் சம்மட்டிய வார்த்தை, தீமையெல்லாம் சுட்டரிக்கும் வார்த்தை பாறையை நொறுக்கும் சம்மட்டிய வார்த்தை, பாதையை காட்டும் வெளிச்சமம் வார்த்தை, ஆவியை தந்திடும் அபிஷேக வார்த்தை, பாதை காட்டும் வெளிச்சமம் வார்த்தை, ஆவியை தந்திடும் அபிஷேக வார்த்தை. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் எட்டு கூடிய, இந்த வாளை விட கூர்மையானது, இந்த வாளை விட கூர்மையானது. வார்த்தை பைகளை விரட்டும் சக்தியுள்ள வார்த்தை, நோய்களெல்லாம் குணமளிக்கும் வார்த்தை பைகளை விரட்டும் சக்தியுள்ள வார்த்தை, நம்பிக்கையில்லாதோர் பலப்படுத்தும் வார்த்தை, இவைதான் நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை. நம்பிக்கையில்லாதோர் பலப்படுத்தும் வார்த்தை, இவைதான் நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் எட்ட கூடிய, இந்த வாளை விட கூர்மையானது, இந்த வாளை விட கூர்மையானது.
புனிதருடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை எத்தகைய மாற்றத்தை கொடுத்து அப்படின்ட்டு ஒரு சில உதாரணங்களை மட்டும் பார்க்கலாம். புனித பிரான்சிஸ் சவேரியார் இல்லையா, பட்டம் பதவி புகழ் அப்படின்னு போயிட்டு இருந்த மனுஷனுக்கு இன்னாசியார் சந்தித்து ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். என்னது? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் அப்படின்னு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லுகிற போது அந்த வார்த்தை இந்த வாளை போல அவருடைய உள்ளத்தை ஊடுருவியது. ஆகவே அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தேடினார், தனக்குள்ளாக தேடினார். அப்புறம் இன்னாசியார் பின்னாடி போனார். போய் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து ஏராளமான மக்களுக்கு அந்த வார்த்தையை அறிவித்து ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்று பார்க்கும் இல்லையா. அதனால் தான் அவருடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறது. கடவுளை தன்னுடைய வார்த்தையை தன்னை வாழ்வாக்கினார். ஆகவே கடவுள் அவரை வாழ செய்து கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் நிறைய புனிதர்கள். புனித அந்தோணியார், பெரிய அந்தோணியார், அவருக்கு 400 ஏக்கர் மேலே நிலம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் விற்று விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து பின்தொடர் என்ற வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு முறை ஆலயத்தில் போகும்போது அங்கே பிரசங்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் தன்னுடைய சொத்தெல்லாம் எடுத்து போய் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டார். தங்கச்சி கொஞ்சம் ஒன்று கொடுத்துட்டு மீதெல்லாம் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வனாந்தரத்தில் போய் அவர் தியானம் செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டார் என்று பார். கிறிஸ்துவில் பிரியமான இப்படி எத்தனையோ புனிதருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை மாற்றியது. இன்னாசியார் கூட போரில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு பைபிள் கொடுக்கப்பட்டது, புனிதருடைய புத்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அவருக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய போர் வீரனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் எல்லோரையும் மாற்றுகின்ற இந்த இறை வார்த்தை ஏன் உங்களையும் என்னையும் மாற்றவில்லை? என்னைக்காவது ஒரு வார்த்தையாவது எங்களை மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கலாம். இறை வார்த்தை நம்மளை மாற்றிருக்கா? பொய் பேசுகிறோம் இல்லையா, கெட்ட வார்த்தை பேசுகிறோம், திருடுறோம், செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறோம், பழி வாங்குகிறோம், மன்னிக்க மாட்டோம், அன்பு செய்ய மாட்டோம். அப்படி என்றால் இறை வார்த்தைக்கு வல்லமையே நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவில்லை அல்லது உணரவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு இல்லையா. உணரல தானே, எப்போ உணர போகிறோம்? கீழ்ப்படிதலுக்கான ஆசிர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கான ஆசிர் அப்படின்ட்டு இணைச்சட்ட நூலில் கடவுள் அப்படியே பட்டியலிட்டு காமிக்கிறார். இணைச்சட்ட நூல் எடுங்க, 28வது அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துலையும் இருக்கு, 28வது அதிகாரம் பாருங்க. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. பாருங்க, கடவுள் எப்படியே அனைத்திற்கும் மேலாக உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு நான் தாழ்ந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன காரணம்? கடவுளுடைய வார்த்தைகளை நான் கடைபிடிக்கலைன்னு அர்த்தம், கடவுளுடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கலைன்னு அர்த்தம். நான் எல்லாருக்கும் முன்னாடி அவமானம் படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். சரிங்களா? கடவுளுடைய வார்த்தை யாரையும் தாழ்வாக மாற்றாது. இன்னைக்கு அன்னை மரியாளை உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னா காரணம் எது? அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் உயர்த்தப்பட்டார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசைகளெல்லாம் மேல் வந்து உன்னில் தங்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். நகரில் ஆசி பெற்றிருந்தா என்ன? 10 வீடு, 5 கடை, 10 காரு, இதெல்லாம் ஆசையாக கொடுப்பார் கடவுள். வயல்வெளியில் ஆசைனா நான் போடுறதுக்கெல்லாம் பொன் விளையிற பூமியாக மாறும் இல்லையா? அப்படி ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம், ஆண்டோடைய வார்த்தை கடைபிடிச்சு பார்ப்போம், அது நடக்குதான்னு பாருங்க. அதுக்காவது ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடிங்க. உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெறும். எனக்கு பிள்ளையே பிறக்கல சாமி, எத்தனை பேர் குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிறாங்க. ஒரு ஆடு வாங்கி வளர்த்து பார்த்தேன் சாமி, அது குட்டியே போடல. எங்கேயோ தடை இருக்குன்னு அர்த்தம்.
கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதனால, கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காதனால தான் இத்தகைய தடைகள் நமக்கு வருகிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற போது நாம் ஆசி பெற்றுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். இறைவாக்கின எலிசா போய் அந்த விதவை பெண் இடத்துல போய் இருக்கிற மாவையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு கொஞ்சோண்டு இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சொல்லலை. என்ன பண்ணுச்சு? போய் சுட்டு எடுத்து வந்து கொடுத்து. அதனால் மாவு களஞ்சும் குறையில, எண்ணெய் கலையும் குறையல. நம்ம ஏழைங்களுக்கு எதாவது கொடுக்கணும், எனக்கே முதல்ல இல்லை, எப்படி ஏழைங்களுக்கு கொடுக்க, நானே ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள் எவ்வளோ வல்லமையானது அப்படின்னு பார்க்கணும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். நாம் போனால் உப்பு விற்க போனால் மழையாக கொட்டுது இல்லையா? நான் மாவுக்கு போனால் காத்தா அடிக்குது. நீ வருகையிலும் செல்கையிலும் எப்படி ஆசி வாங்குவோம்? யோசித்து பாருங்க. எங்கே நம்ம இடத்துல குறை இருக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க. உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். எங்கே பார்த்தாலும் எனக்கு எதிரி இருக்காங்க, வீட்லேயும் எதிரி இருக்காங்க, வெளியும் எதிரி இருக்காங்க, நான் எதையும் செய்ய முடியலை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறோம். பகைவர்கள் எல்லாம் கடவுள் முறியடிக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்பே ஓடி போவர் இல்லையா? இஸ்ராயலுடைய கடவுள் எதிரிகளை எத்தனை முறை சிதறடிச்சிருக்கார். ஆனால் இந்த இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார். பாவம் செஞ்சால் உடனே அடிமைதானத்துக்கு போகிறாங்க, அங்கே போய் திருந்துறாங்க, திரும்ப ஆண்டவர் கூப்பிட்டு வராரு, திரும்ப பாவம் செய்யணும். இப்படித்தான் இந்த இஸ்ராயல். அதே தான் நம்மளும் இல்லையா? பாவசத்தில் சொன்ன பாவத்தையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா? ஆனாலும் கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். பேங்க்கில் பணம் போட்டால் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் எல்லாம் பிடிக்கிறான் இல்லையா? மினிமம் பேலன்ஸ் சார்ஜும் பிடிக்கிறான். பேங்க்கில் காசு போடுறதுக்கே யோசிக்க வேண்டியவர். களஞ்சியத்தில் கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் தங்க மாட்டேங்குது வீட்டில் இல்லையா? கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வச்சா கூட இருக்க மாட்டேங்குது நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை. ஆனால் கடவுள் சொல்கிறார், உன் களஞ்சியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். உன் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். நான் ஒரு சிலர்லாம் கை வச்சாவே இது தொலைங்கிச்சு போ அப்படின்டுவாங்க மற்றவங்களாம் இல்லையா? நீ கை வச்சிட்டியா, நீ வாய் வச்சிட்டியா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்வாங்க. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுப்பார், நீ எது தொட்டாலும் அது பொண்ணாக மாறும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தொடுறதெல்லாம் என்ன மாறுது? தகரமாக தான் போகுது இல்லையா? அப்போது கடவுளுடைய வார்த்தையை கை கொள்ளுகின்ற மனிதர்களுக்குத்தான் இத்தகைய ஆசீர்வாதம் சொல்கிறார். கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி தம் தூய மக்களிடமாக நிலைநிறுத்துவார். அவங்கெல்லாம் இன்றைக்கி புனிதர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சமாவது கடைபிடிக்கிறதுனால, 4 பேர் கடைபிடிக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவனாவே மக்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அப்படியே இருக்குது இல்லையா? அவங்கன்னா உதவி செய்வாங்க. நம்ம செய்கிறோமோ இல்லையோ, யாரோ 4 பேர் நல்ல புண்ணியவான்கள் செய்கிறத வச்சுட்டு நம்மலாம் பேரை வாங்கிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவர்கள்னா அன்பு செய்வாங்க, கிறிஸ்துவர்கள்னா மன்னிப்பாங்க, கிறிஸ்துவர்கள்னா இரக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அன்னை தெரசானால இந்தியாவுக்கு கிறிஸ்துவத்தை ஒரு பேர் வாங்குச்சு இல்லையா? அந்த மாதிரி மற்றவங்க செய்கிறத வச்சு நம்ம பேரை வாங்கிக்கிறோம். என்னைக்கு நம்மெல்லாம் அத்தகைய ஒரு ஆசிரை பெற்றுக்கொள்ள போகிறோம், தூய மக்களினமாக மாறப்போகிறோம். மழை பெய்யுமா? ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நம்மளுக்கு வறட்சியே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். இத்தனை ஆசீர்வாதம் இருக்கும்போது கையிலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்கேயோ நம்ம தேடி அலைகிறோம் இல்லையா? கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு எல்லாம் நெய்க்கு வெளியே போய் தேடிட்டுருக்கோம். அப்போது இந்த இறை வார்த்தை தான் நம்ம கையில் கொடுக்கப்பட்டது. இந்த இறை வார்த்தையை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் ஆசீர்வாதங்கள். அப்போது இந்த இறை வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று யார் சொல்கிறது? நான் இல்லை. யார் சொல்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இத்தனையும் செய்கிறேன், இறை வார்த்தையின் வழியாக வல்லமைகளை வெளிப்படுத்துகிறேன், ஆசிரியரை கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன், என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நம்ம என்ன சொல்ல போகிறோம்?
வழக்கம் போல் ஆமாம் சாமி படிப்போம், என்ன பண்ணுவோம், படிப்போம், கேட்போம், அப்புறம் வாழ்வோம், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாள் கேட்டதுனால இது இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதை போய் கேட்டு பாருங்கள், எங்கேயோ பைபிள் வச்சுட்டு எங்கே வச்சேன்னு தெரில. இல்லை, பைபிளில் ரேஷன் கார்டு அதெல்லாம் வைப்போம் இல்லையா, ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிறோம். அப்படியா? இறை வார்த்தையிலே உங்களுடைய மனதை வையுங்கள், இறை வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை வையுங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இறை வார்த்தையை வையுங்கள், உங்களுடைய மனதிற்குள்ளாக எண்ணத்திற்குள்ளாக இறை வார்த்தையை வையுங்கள். ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.